அனைவருக்கும் வணக்கம். திரைப்பட பாடல்கள்ல செந்தமிழ் இலக்கணம் கொண்டு சிறப்பாக பாடல்களை தந்த கவிஞர்கள் பலர் உண்டு. அந்த விதத்துல இன்னைக்கு அப்படி ஒரு இலக்கண நடையை அழகாக பின்பற்றி பாடல் ஒன்று வந்திருக்கிறது. அந்த பாடல் என்ன அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். இது உங்கள் முத்தமிழ் பார்வை. வாங்க, என்ன பாடல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இலக்கண நடை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இரட்டை கிளவி, அடுக்கு தொடர், தன்மை, முன்னிலை, படர்கை, வழுவமைதிகள், அப்புறம் எதுகை, மோனை, அந்தாதி, இப்படி பல இலக்கண நடையை சொல்லலாம். ஆனால் அத்தனை வகைகளையுமே கவிஞர்கள், எழுத்தாளர்கள் தங்களுடைய படைப்புகளில், அதுவும் கவிதை நடையில் வருகின்ற அந்த படைப்புகள்ல அது ரொம்ப அழகா பயன்படுத்தி இருப்பார்கள். ஆனால் அதற்கும் திரைப்பட பாடல்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்த பாடல்கள் நிறைய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய இலக்கண நடையை அழகாக பின்பற்றி நமக்கு பாடல்களை தந்திருக்கிறார்கள். அதை அப்படியே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட ஒரு பாடல்களையும் தர்றதுக்கு அவ்வளவு பாடல்கள் இருக்கிறது. அதை கூட நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு இலக்கண நடையில் தந்திருக்கின்ற பாடல் என்ன அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது அந்தாதி தொடையில் அமைந்த பாடல் ஒன்று இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இதை சொன்ன உடனேயே நிறைய பேருக்கு உங்க ஞாபகத்துல வர்றது என்னன்னா, மூன்று முடிச்சு திரைப்படத்துல வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாடல், அதாவது இந்த அந்தாதி தொடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பாடல், அந்த பாடல் வரி எங்கு முடிகின்றதோ அந்த முடிகின்ற வரி அடுத்த வரியில் தொடக்கமாக இருக்கும். அடுத்த வரியினுடைய முடிவு தான் அடுத்த வரியினுடைய தொடக்கமாக இருக்கும். இதுக்கு உதாரணம் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வீடுகள்ல அல்லது நம்ம இல்லங்கள்ல அல்லது ஒரு முக்கியமான விழாக்கள்ல நிறைய பேர் நம்ம உறவினர்களா கூடியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அந்தாட்சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விளையாடுறத நீங்க பார்த்திருப்பீங்க. பாடல் பாடிட்டு இருப்பாங்க. கடைசி வார்த்தை அல்லது எழுத்து எங்க முடியுதோ அதை அடுத்தவங்க தொடரணும் அப்படின்னு சொல்லி, அதுதான் இந்த பாடல் வரியாகவே அவர்கள் தந்திருப்பார்கள். அதுதான் இந்த அந்தாதி தொடையில். அப்படி ஒரு பாடல் 1980 வெளிவந்த திரைப்படம். படத்தினுடைய பெயர் வேலி தாண்டிய வெள்ளாடு. இந்த பெயரை கேட்கறது ஒரு கவித்துவமா இருக்கும். ஒரு காலகட்டத்துல வந்த திரைப்படங்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பெயரை வைத்து அந்த படத்தினுடைய கரு அல்லது கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்களால யூகிக்க முடியும். அந்த அளவுக்கு கவித்துவத்தோடு நம்முடைய இயக்குனர்கள், படைப்பாளிகள் எல்லாம் தந்திருக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி வரலையா அல்லது வரணுமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. நிறைய படங்கள் வரும், ஆனா நீங்க பார்க்கணும். இப்ப நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில இடம்பெறுகின்ற அந்தாதி தொடையில் அமைந்த பாடல் என்ன? இந்த வேலி தாண்டிய வெள்ளாடு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதுல ஒரு 3 பாடல்கள் உண்டு. இதுல விஜயன், விஜயபாபு, சோபா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சங்கர் கணேஷ் இசையமைச்சிருக்காங்க. கதை, திரைக்கதை, வசனம் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு M.A. காஜா. 80களில் நிறைய படங்கள் இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த பாடலையும் அவர் தான் எழுதியிருக்கிறார். என்ன பாடல்? இந்த பாடலை வாணி ஜெயராம் அவர்கள் ரொம்ப அழகா மென்மையா பாடியிருப்பாங்க. இந்த பாடலை கேட்கிற பொழுது தொடக்க வரியிலிருந்து நிறைவு வரி வரைக்கும் உங்களை அறியாமலே மெய்மறந்து அந்த பாடலை கேட்க வைக்கும். அப்படி ஒரு பாடல் இந்த பாடல். இதுல ஒண்ணு சிறப்பு என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்த அந்தாதி தொடையில் அமைகின்ற பாடல்கள் அப்படின்னா நிறைய பழைய பாடல்கள் உண்டு. பல்லவியில இருக்கும் அல்லது சரணத்துல இருக்கும். ஒரு ஸ்டான்ஸால மட்டும் சரணத்துல வரும் அல்லது பல்லவியில மட்டும் அந்தாதியில இருக்கும். ஆனால் இந்த பாடல் 18 வரிகள் கொண்டது. பாடல் முழுமைக்கும் அந்தாதி தொடையை அழகாக அமைத்திருப்பார் இந்த இசையமைப்பாளர்களும் கவிஞர். என்ன பாடல் அது? ஆனா அதுல ஒரே ஒரு வரி மட்டும், ஒரு வார்த்தை மட்டும் அவர்கள் பொருளுக்காக மாற்றியிருப்பார்கள் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அத சொல்லுகிற பொழுது கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த ஒரு வரி மாறுதே அப்படின்னு அவங்க நினைச்சிருந்திருக்கலாம். காரணம் என்னன்னா, அது சிறப்பாக இன்னும் பொருள் கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமானால் அவர்கள் மாற்றி இருக்கலாம். அல்லது அந்த வரியை வைத்திருந்தாலும் ஒன்றும் தெரிவதில்லை. ஆனாலும் அதுலதான் ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த பொருளையும் அழுத்தமாக கொடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த பாடல் ஒரு சான்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன பாட்டு அது? தும்பைப்பூ முகத்தில் துளசிப்பூ விழிகள், துளசிப்பூ விழியில் குவளைப்பூ ஒளிகள், குவளைப்பூ ஒளியில் குங்குமச் சிமிழ்கள், குங்குமச் சிமிழில் குறுநகை கோடி, குறுநகை கோடி ஒரு நகை கூடி, ஒரு நகை கூடி உன்னிதழ் தேடும் அப்படின்னு பல்லவி முடியும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். இதை வாணி ஜெயராம் அவர்களுடைய குரல்ல கேட்டீங்க வச்சுங்க, அவ்வளவு ஒரு அழகான பாடல். ஆனால் அடுத்த சரணத்தில் அவர்கள் சொல்லுகிற பொழுதுதான் ஒரே ஒரு வரியில அந்த ஒரு இடத்துல மட்டும் மாற்றியிருப்பார். அது பொருளுக்காக வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது என்ன வரிகள் கேட்கலாமா? தாழம்பூ கையில் செங்காந்தல் விரல்கள்,
செங்காந்தல் விரலில் சிறுமுல்லை நகங்கள், சிறுமுல்லை நகத்தில் செவ்வந்தி பூக்கள், செவ்வந்தி பூவில் செந்தேனின் சுவைதான், செந்தேனின் சுவைதான் சீரான சுவைதான். இங்க சீரான சுவைதான் வரணும். ஆனா அதற்கு அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, செந்தேனின் சுவைதான் சீரான சுவைதான், மாறாத இன்பத்தை தருகின்ற சுவைதான் அப்படின்னு சொல்லி பொருளுக்காக அந்த வரியை மட்டும் மாத்திருப்பாங்க. நிறைவாக வருகின்ற பொழுதுதான் ஒரு உண்மையான இல்லறம் என்பதை காண்பதற்கு இரு உள்ளங்கள் என்னவாக அமைகின்றது என்பதற்கு இந்த பாடல் வரிகளை வேண்டுமானால் சொல்ல வேண்டும். அதையும் அழகாக இந்த அந்தாதி தொடைக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் பாருங்க. அதுதான் சிறப்பு. என்னன்னு கேட்போமா? ஈருள்ளம் கலந்தோம், இல்லத்தில் புகுந்தோம், இல்லத்தில் புகுந்து இன்பத்தில் மிதந்தோம், இன்பத்தில் மிதந்து உன்வரவை கண்டோம், உன்வரவை கண்டு உல்லாசம் கொண்டோம், உல்லாசம் கண்டு உருவத்தை கண்டோம், உருவத்தை கண்டு உலகத்தை மறந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முடியும். மீண்டும் தும்பை பூமுகத்தில் துளசி பூவிழிகள் அப்படின்னு பல்லவி தொடரும். ஆக திரைப்பட பாடல்கள் வரிசையிலேயே ஒரு பாடல் முழுமைக்கும் அந்தாதி தொடையில் அமைந்த பாடல் இதுவும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த நிகழ்ச்சியை பற்றியான உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. நம்முடைய நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ்ச்செல்வன். வணக்கம் நண்பர்களே.